ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்துல இந்த காலவேளையிலும் இந்த வீடியோ மூலமாய் உங்களோடு கூட தொடர்பு கொள்ள ஆண்டவர் கொடுத்த வாய்ப்புக்காய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில திருமண நாளை ஒருவேளை விசேஷித்த நாட்களை நீங்கள் அனுசரிப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவருடைய கிருபை இந்த நாளில் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்துவதாக. இன்று நாம் தியானிக்க இருக்கிற வசனம் ஏசாயா 55வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும் போது இங்கு வசனம் இப்படி சொல்லுகிறது: தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாய் ஏற்படுத்துவேன் என்று ஆண்டவர் உங்களோடு கூட என்னோடு கூட வாக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். அமன், அவர் வாக்கு கொடுத்தவர், வாக்கு மாறாதவர். தாவீதை தேவனுடைய கிருபை ஒவ்வொரு சூழ்நிலைகளில நடத்தி வந்தது. அமன், தேவனுடைய கிருபை தாவீதோடு கூட இருந்ததுனாலதான் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த தாவீதை தேவன் அரசனாக உயர்த்தி வைத்தார் என்று பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அநேக ஆபத்துகளில தேவனுடைய கிருபை தாவீதை சூழ்ந்து கொண்டது. வசனம் சொல்லுகிறது: மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று சொல்லி உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று வேதம் வாக்காய் கொடுக்கிறது நமக்கு பார்க்க முடிகிறது. இந்த நாளில் ஆண்டவர் சொல்றாரு, தாவீதை எப்படி என்னுடைய கிருபையை தந்து நான் ஆசீர்வதித்தேனோ அதே போல மகனே மகளே, அந்த கிருபையால நான் உன்னை நிரப்ப வல்லவராயிருக்கிறேன், நான் அப்படி உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி உடன்படிக்கை பண்ணுகிறேன் என்று சொல்லி தேவன் நம்மோடு கூட பேசுகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த உடன்படிக்கை எப்படிப்பட்ட உடன்படிக்கை என்று பார்க்கும்போது நித்திய உடன்படிக்கை பண்ணுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சங்கீதங்களில நீங்க அநேக வசனங்களை பார்க்கும்போது தாவீது தேவனுடைய கிருபையை உணர்ந்தவனாய் இருந்தான். அவன் ஆபத்து நேரங்களில, சோர்ந்து போகிற நேரங்களில, பலவீனப்படுகிற நேரங்களில, இல்ல சத்ருவால் துரோகிகளால் வருகிற போராட்டத்துல தேவனுடைய கிருபை தாவீதை நடத்தி வந்ததாய் நம்ம பார்க்கிறோம். இந்த நாளில் ஆண்டவர் சொல்றாரு, அப்படிப்பட்ட கிருபை உங்களுக்கு தருகிறேன் மகனே. என்ன ஆசீர்வாதங்களுக்காக எதிர்பார்த்திருக்கிறீங்களோ அந்த ஆசீர்வாதத்துல தேவனுடைய கிருபை இந்த கால வேளையில விளங்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே சோர்ந்து போகாதீங்க. நீங்க சொல்லுங்க ஆண்டவர், நீங்க சொல்லுங்க, உங்க சூழ்நிலைகளை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள், இந்த சூழ்நிலையில தேவனுடைய கிருபை எனக்கு போதுமானதா இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த சூழ்நிலையில தேவன் என்னை நடத்த வல்லவராயிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் அவருடைய கிருபை என்னை நடத்தும். இந்த பலவீனத்துல தேவனுடைய பலன் எனக்கு பூரணமாய் இருக்கும் என்று இந்த நாளில நம்பிக்கையோடு கூட நீங்க அறிக்கை பண்ணுங்கள். உங்க வாழ்க்கையை தேவன் நிச்சயமாய் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை நித்திய உடன்படிக்கையாய் உங்க வாழ்க்கையில நான் ஏற்படுத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். விசுவாசத்தோடு இந்த நாளை சந்தோஷமாய் ஆரம்பிங்கள். தேவனுடைய கிருபை உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்தும். ஆமான். ஒரு விஷயம், கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தேவரீர் நீர் கொடுத்த வாக்குக்காய் நன்றி செலுத்துகிறோம். தாவீதோடு கூட உம்முடைய கிருபையை விளக்கவில்லை என்று நீ சொல்லி இருக்கிறத நாங்க பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் அப்படிப்பட்ட கிருபைய எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் உடன்படிக்கை பண்ணுகிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த சூழ்நிலைகளில இல்லைன்னு சொன்னா இப்படி நான் கடந்து போகிற கடினமான பாதைகளில மகனே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஒரு சத்தியம் பண்ணுகிறபடியால் உம்மை துதிக்கிறோம் அப்பா. அப்படி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை சேற்றுங்க. உம்முடைய கிருபை எல்லா சூழ்நிலைகளிலும் அவர்களுக்கு இருந்து அவர்களை நடத்தி வருவதாக நீர் அப்படி செய்து சாட்சியாய் நிறுத்த போகிறபடியால் உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய் அமைவதாக. ஆமென்.